Hi friends, welcome to SP Electronics Tamil. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது 3 days முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோ ஒன்னு போட்டுருந்தோம் 12 வோல்ட்ல 20 வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா LED லைட் அன்பாக்சிங் பண்ணிருந்தோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த லைட் வச்சு நம்ம ஸ்டுடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ லைட் டீசல் வந்து ரெடி பண்ண போறோம். ஒரு 100 வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் லைட் மாடல் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். சோ இதான் பாத்தீங்கன்னா டீடைலா இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். இது எப்படிலாம் அசெம்பிள் பண்ணலாம், சோ இது எவ்வளவு நாளைக்கு வந்து லைஃப் வரும், இது எவ்வளவு பவர் வரும், எவ்வளவு வெளிச்சம் வரும், சோ அப்படிங்கற ஃபுல் டீடைலான வீடியோவை இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். சோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான எலக்ட்ரானிக் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த லைட் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டீசல் லைட் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் இந்த லைட்டை மேக் பண்ணுறது நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயினான மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து ஸோ இது அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து போட்டு வந்தோம். அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்கை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை பற்றி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லையும் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் 12 வோல்ட் ஓகேங்களா. 12 வோல்ட்டில் இயங்கக்கூடிய 20 வாட்ஸ் லைட் வந்து டிசி லைட். இது நல்லா வந்து ஹை பவராக இருக்குது, நல்லா இருக்குது, கண்ணாலே பார்க்க முடியல அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வருது. ஸோ இது லைஃப் அண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு 100 வாட்ஸில் வந்து ஒரு ஃபோக்கஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது தேவையான மெட்டீரியல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் சிங் பேஸ்ட் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட் ஆகுதுங்க. உங்களுக்கு ஒரு அயன் பாக்ஸில் வந்து என்ன ஒரு ஹீட்டு தருமோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து இந்த லைட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஏறி விட்டிங்கனால போதும் அந்த ஹீட் வந்து வந்துட்டு கையில் தொட்டால் கை வந்து நெருப்பில் கை வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால ஹீட் ஆகுது, அதனால் ஹீட் சிங் பேஸ்ட் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட லைஃப் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறையத்துக்கு வந்து ரொம்ப வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டு தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து ஒரு ஹீட் சிங்கில் வந்து நம்ம மேக் பண்ணணும். அதாவது ஒரு அலுமினிய பிளேட்டுன்னு சொல்லக்கூடிய அதாவது அலுமினிய கம்பியில் ரெடி பண்ணணும். ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சிங்க் பேஸ்ட் தடவி ஒவ்வொரு எல்லாம் வந்து நம்ம வந்து ஓட்ட போகிறோம். ஸோ அடுத்து இது எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஒயர்ஸ் ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அது இல்லாமல் இந்த லைட்டை வந்து இது கூட வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக 2 ஸ்க்ரூஸ் ஓகேங்களா. ஒவ்வொரு லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுது. அது இல்லாமல் வந்து செய்யறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் மிஷின் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து சால்ட்ரிங் மிஷின். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல். ஸோ இது ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்ச் தான் கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து எங்கள் ஆன்லைனில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கைஸ் இந்த மெட்டீரியல் எடுத்துனோன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணுறதுக்கான அதாவது லைன் தரதுக்கான ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஒன்று இருக்குது எங்கே ஒன்று இருக்குது 2 சைடு இருக்குது. ஸோ இதில் எது வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து வச்சு லைன் தரும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டரி ஒன்று எடுத்துங்க, 12 வோல்ட் பேட்டரி. ஸோ இதில் வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வச்சுட்டு நீங்கள் ப்ளஸ் மைனஸ் வந்து ஒரு மார்க்கரால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஹீட் சிங் பேஸ்ட் வந்து எடுத்துக்கங்க. ஹீட் சிங் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஹீட் சிங் பேஸ்ட் எடுத்து ஒவ்வொரு எல்இடி பின்னாலும் எடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் வந்து பேக் சைடு ஃபுல்லாக வந்து கவர் ஆகணும். ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து அதாவது இந்த அலுமினியம் இந்த பைப்லேயும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தடவிக்குங்க. ஏன்னா வந்து நீங்கள் இது ரெடி பண்ணும்போது இந்த எல்இடி போய் டேரெக்டாக போய்ட்டு அலுமினியத்தில் உட்காரக்கூடாது. இந்த ஹீட் சிங்கில் பட்டு இது மூலிமா வந்து ஹீட் வந்து சீக்கிரமாக வந்து வெளியில் வந்து தள்ளும். ஸோ அதற்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ரெண்டுத்துலேயும் வந்து தள்ளிக்கிறோம். ஸோ இது தள்ளினதுக்கு பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையால் வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க. வந்து இதுக்கு வந்து எதனா இந்த மாதிரி வந்து ஒரு குச்சி ஒன்று வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த அலுமினியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சோ இல்லை ஆணி வச்சு நீங்கள் வந்து போட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுதுங்க ஹோல்ஸில். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற எல்லா எல்இடியும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வர மாதிரியும் ஒரு சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வர மாதிரி வந்து இப்போ வந்து இதை வச்சு ஹீட் சிங் பேஸ்ட்டை போட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பண்ணணும், ப்ளஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து இணைக்கணும். இணைச்சிட்டு பேரலல் கனெக்ஷன் அதை பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்டரி வச்சு நம்ம பவர் பண்ணோம் அப்படின்னா லைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸ்க்ரூ போட்டு எல்லா லைட் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரூ போட்டோம். ஹீட் சிங் பேஸ்ட் தட்டி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டோம். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளஸ் தான் வைக்கணும். மாற்றி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைனை வந்து மாற்றி வைக்கணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளஸ் வச்சுருங்க, ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மைனஸ் வச்சுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேரலல் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ப்ளஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சைடும் மைனஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சைடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதிலேருந்து இதுக்கு ஒரு லைனு.
ஸோ இதுலேருந்து இது ஒரு லைன் அந்த மாதிரி 1 by 1 வந்துன்னா இந்த லைன் ஃபுல்லாக வந்து எடுத்துடணும். ஸோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வந்து இன்புட் தரத்துக்காக ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வெளியே எடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இணைச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான் இது. ஸோ நல்லா வந்து ஸ்ட்ராங்கான ஹீட் சிங்காக போடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா பல்ப் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைஃப் வரும். இல்லைனா சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ திக்னஸில் இருந்தாலும் அதை வந்து போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து வீட்டுக்கு வந்து இந்த அலுமினியம் டோர் போடுவாங்கல்ல, ஸோ அதில் யூஸ் பண்ணுறது தான். நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்னொரு அலுமினியத்தை வந்து சொறி வச்சுக்கிறேன், ஹீட் வந்து சீக்கிரமாக வெளியில் போகணும்னு சொல்லிட்டு. ஹீட் சிங்க் பேஸ்ட்டு போட்டு பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு ஸோ இது எல்லாமே லைனும் பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து இணைச்சிடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்மளோட ஃபுல் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபுல்லாக வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து லைன் கொடுத்துரும். இது வந்து கனெக்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும் இது. ஸோ நல்ல ஒயர் எடுத்து நல்லா கொடுத்துங்க, நல்லா ஹீட் சிங்க் பேஸ்ட் பிளேட் வந்து போட்டுக்குங்க. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி வந்து எடுத்துப்போம். 12 volt பேட்டரி ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா பேரலல் கனெக்ஷன், அதாவது ப்ளஸ் எல்லாமே ஒரு சைடும் மைனஸ் எல்லாமே ஒரு சைடும் பண்ணிக்கிறோம். ஸோ சீரிஸ் அப்படின்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போய் மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகணும். அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா வந்து வோல்ட் வந்து அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரலல் கனெக்ஷன் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து 5 LEDயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த மைனஸில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒயர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்டரியோட மைனஸ் 12 volt பேட்டரி இது லூம் சோலார் கிட்ட இருந்து வாங்கினது. ஸோ வந்து மைனஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் வந்து இப்போ வந்து வைக்கிறோம். ஸோ லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எரியுது. ஸோ நல்ல பவர், ஹெவி பவர், செம்மையாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ வந்து சூப்பரான ஒரு பிரைட்னஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லைட் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ கண்ணால் பார்க்க முடியல, கண் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஒன்றுமே தெரியல. இது வந்து யூஸ் பண்ணும்போது வந்து சேஃபாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லைட்ஸ் வந்து நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற பர்பஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இது ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாட்டு கொட்டாய்க்கு இல்லை வந்து அவுட்டோருக்கு வெளியில், ஸோ வந்து வாசலில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு எமர்ஜென்சி வந்து ஃபோக்கஸ் மாதிரி நம்மளுக்கு வேணும், எமர்ஜென்சி எப்போயாச்சும் வேணும் அப்படின்னா வெளில போகும்போது எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு காரில் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னும் போது அந்த நேரத்தில் வந்து கார் பேட்டரியில் டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி கூட இந்த எரி வச்சுக்கலாம். செம்ம பவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடி அகலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து தரக்கூடிய ஒரு LED. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடும். இதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 10 minutesல வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் செஞ்சு பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைய வருகிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் இந்த ஐடியா வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீக்கிரத்தில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோஸ் அதுக்கு ஒரு வீடியோ வந்து போடுவோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.